ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட வீட்டுக்குள்ளே இருந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ போட போகிறான்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. எவ்வளோ ஆக்சுவலாக என்னதுன்னா, இன்றைக்கி வந்து நார்மலாக ஹோட்டல் போய் சாப்பிடுவோம், அங்கே போய் சாப்பிடுவோம், இங்கே போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம போக போகிறது வந்து ஸ்வீட்டுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த A to B அந்த மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதோட பேர் வரதில்லை. ஒரு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஸ்வீட் ஷாப்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஷாப். ஆனால் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த vlog இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் பார்த்தேன். இப்போ ரிவ்யூவில் இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, சரி இப்போ ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் கடைக்குள்ள வந்துச்சு. கடைக்குள்ள வந்து பயங்கர க்ரௌடு. எது சிக்னேச்சர் டிஷ்னு கேட்குறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாமே சிக்னேச்சர் டிஷ் தானா. மெனு கார்டை பார்த்துட்டு எது வாங்குறதுன்னு நான் டிசைட் பண்ணுவோம். ஆனால் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. காலி பண்ணிட்டு இங்கே சமோசா சாப்பிட்டு சமோசாவும் இங்கே ஒரு சிக்னேச்சர் டிஷ் தான். ஒரு சமோசா எவ்வளோன்னு தெரியுமா? 25 ரூபாங்க. அம்மா துண்டு தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ரசமலை ஒரு பீஸ் 80 ரூபா. நிறையா ஆக்சுவலாக சாட்டர்டே மட்டும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் சிக்னேச்சர் டிஷ் கிடைக்கும். ஆக்சுவலாக என்னது அது வித்தின் 2 to 3 o'clock வந்தால் மட்டும்தான் அந்த டிஷ் கிடைக்குமா. மற்ற நார்மல் டைம்ஸில் அந்த டிஷ் கிடைக்கல. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்தோம், பட் ஆனால் அந்த டிஷ் கிடைக்கல. இப்போ வந்து என்னது அந்த லாஸ்ட் ஷாப் வந்து போனாங்க, அது பேர் அகர்வால் ஸ்வீட். அவன் வந்து பயங்கர காஸ்ட்லி. 2 சமோசா தான் வாங்கினா 50 rupees. அந்த 50 rupees தனியாக GST வேறு போட்டான். அதுதான் அது பக்கத்தில் வேறு அதே மாதிரி ஒரு நல்ல ஷாப், டீசெண்டான ஷாப்பில் இங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் சர்ச் பண்ணி சாக்கடை வச்சு சாக்கடை ராம்பிரசாத்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, அங்கே தான் வந்திருக்கோம். அதுவும் போத்த ரெண்டுமே காஸ்ட்லி தான். சரிங்க, ஆனால் டீசெண்டாக இருக்கு தர எல்லா ஐட்டமே அவைலபிளாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அது வந்து பயங்கர ஸ்கேம் பண்ணிட்டாங்க பாரு.
கேம்ப் ரோமான்ஸ். அங்கே வந்து சமோசா வந்து என்னது 25 ரூபா. இந்த கடையில் சமோசா 35 ரூபா. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரன். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம், நம்ம ஒரு வழி அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம வந்து 2 ஷாப் ட்ரை பண்ணாங்க. அது பேர் நான் சாக்கடையா காக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை. அதுக்கப்புறம் என்னது வேற ஏதோ இன்னொரு ஷாப். ரெண்டுலேயுமே பயங்கர காஸ்ட்லி. கிட்டத்தட்ட சமோசா 70 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. வேற இன்னொரு கடையில் சமோசா 50 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட தான் போனோம். அது வந்து என்னது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. 2-3 பேர் வேற கூட இருக்கோமா, பில்லு எப்படியும் ஸ்நாக்ஸுக்கு 1000 கிட்ட நெருக்கிறோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இப்போ வந்து பையனோட தெரிஞ்ச கடை அந்த கடை நல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச கடைன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக மண்ணடியில். கடை பேர் என்ன? ஃபரிதா ஷாப். மண்ணடியில் எந்த பிளேஸ் இருக்குது? பிளேஸ் லேண்ட்மார்க் ஃபரிதா ஃபாஸ்ட் ஃபுட். அவ்வளோதான், ஃபரிதா ஃபாஸ்ட் ஃபுட். அதான் லேண்ட்மார்க்கில் ஒன்றும் இல்லை. மண்ணடியில் வந்து ஃபரிதா ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா காம்போ ஆஃபரில் வேறு கொடுக்குறாங்க. 2 சிக்கன் நூடுல்ஸ் ப்ளஸ் ஒரு சில்லி சிக்கன் வந்து 360. இது வந்து இண்டிவிஜுவலாக வாங்கினா நமக்கு எப்படி 450 500 அந்த ரேஞ்சில் போயிடும். நிறைய பாருங்களேன். இங்கே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பாருங்க. சில்லி சிக்கன் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் வருது பாருங்க. சில்லி சிக்கன் வந்து ஆன் த வே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ட்ரை பண்ணலாமா? ஆக்சுவலாக நூடுல்ஸ் சைஸ் கூட பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றபடி ரொம்ப லென்த்தாக பெருத்தாக இருக்குது. இங்கே நல்லா இருக்கு பாருங்க. ஒர்த்து டியூட். வந்து சில்லி சிக்கன் அப்புறம் ஒரு மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா அது அவன் அப்படியே கரெக்டாக அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டாக சில்லி சிக்கன் இந்த மாதிரி இருக்குது. நம்ம சில்லி பரோட்டா சாப்பிட பார்த்தீங்களா, அதே சேம். பரோட்டாக்கு பதிலாக என்ன சிக்கன் போட்டுருக்காங்க. நல்ல சிக்கன் ஜூஸியாக நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த ஃபரிதா ஷாப்பில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டோம்? சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். தென் என்னது சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்டோம். சிக்கன் இருக்குது என்னது சில்லி சிக்கன் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்லி பண்ணலான்னு வந்தோம். ஷவர்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் டர்க்கின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபரிதா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க. ஷவர்மா ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம ஆர்டர் பண்ண ஷவர்மா வந்து என்னதுன்னா என்னது டர்க்கி ஷவர்மா. இதுக்கு ஏன் டர்க்கி ஷவர்மான்னு பேர் வந்துச்சுன்னா எல்லாமே ஷவர்மா வந்து டர்க்கி ஸ்டைலில் பண்ணுவாங்க. டேஸ்ட்டில் இருந்து எல்லாமே டர்க்கி ஸ்டைலில் இருக்கும். அதுதான் டர்க்கி ஷவர்மான்னு சொல்லிட்டு பேர் வந்து. வாங்க போகலாம். அப்புறம் வந்து அரேபியன் பல்பி கிரேட் சேம் டேஸ்ட் தான் அப்புறம் இருக்கு.
ஆக்சுவலாக அந்த மொஜிட்டோ குடிச்சோம்ல முந்தானே ஒரு ஸ்மாக் மொஜிட்டோ அது மாதிரி தான் இருக்குது. அது வேணால் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் டேஸ்ட்டில் இருந்துச்சு, இது ஸ்ப்ரைட் டேஸ்ட் இல்லை, அதுதான் வித்தியாசம். ஷவர் வந்து என்னது நல்லா இருக்குது, ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னது ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அந்த 2 ஹோட்டலுமே பயங்கரமான ஸ்கேமு. அதுக்கப்புறம் மண்ணடி தான் என்னை வந்து எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு, நீ இங்கே வாடா நான் இருக்கேன்னு ஒரு ஹோப் கொடுத்துச்சு. மண்ணடி வந்து ஓரளவு பொறுத்து தான் நல்லா சாப்பிட்டாச்சு. இதோட இந்த vlog க்ளோஸ். இந்த vlog பிடிச்சிருந்தா நம்மளோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.